தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளில் உங்களோடு கூட தியானிக்கப் போகிற தேவ வார்த்தை 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். இன்றைய நாட்களில் அநேகர் தெளிவற்ற நிலையில் இருந்து கொண்டு எந்த காரியம் என்னை உயர்த்தும், எந்த காரியம் என்னை பாதுகாக்கும், எந்த காரியம் என்னை வழிநடத்தும் என தெரியாமல் தவிக்கிறார்கள். நீங்கள் எந்த காரியத்தை செய்ய நினைத்தாலும் புத்தி உள்ளவர்களாக இருந்து முடிவு எடுக்கும்போதுதான் அது உங்களுக்கு ஆசீர்வாதம் பெறக்கூடிய காரியமாக இருக்கும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, புத்தி உள்ளவன் எப்படிப்பட்ட காரியத்தை தேர்ந்தெடுப்பான்? அது எப்படி அவனுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்? அதற்கு அவன் என்ன செய்ய வேண்டும் என ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஒரு மனிதன் கன்மலை மேல் அஸ்திவாரம் போட்டு ஒரு வீடு கட்டினான். சில நாள் கழித்து அங்கு மழை சொரிந்து பெருவெள்ளம் வந்தது. அதோடு பயங்கரமான காற்று வீசியது. இதையெல்லாம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அந்த வீடு சிறிது கூட அசைக்கப்படவும் இல்லை, சேதமடையவும் இல்லை. காரணம், அந்த வீடு புத்தியோடு கன்மலை மேல் கட்டப்பட்டு இருந்தது. ஆனால் மற்றொரு மனிதன் ஒரு வீடு கட்டினான். சில நாள் கழித்து அங்கு பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்தது. பலமாக காற்று வீசியது. இதெல்லாம் அந்த வீட்டின் மேல் மோதியுடன் அந்த வீடு விழுந்து இல்லாமல் போனது. காரணம், அந்த வீடு புத்தி இல்லாமல் மணல் மேல் கட்டப்பட்டு இருந்தது. புத்தியோடு கண்மலை மேல் கட்டின வீடு அசைக்கப்படவில்லை. ஆனால் புத்தி இல்லாமல் மணல் மேல் கட்டின வீடோ இல்லாமல் போனது. பிரியமானவர்களே, இன்று நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? புத்தியுள்ளவனாக கண்மலை மேல் கட்டின வீடு போல இருக்கிறீர்களா, அல்லது புத்தி இல்லாமல் மணலின் மேல் கட்டின வீடு போல இருக்கிறீர்களா என யோசித்து பாருங்கள். ஆனால் நீங்கள் எப்போதும் புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கும்போது, அவரை விசுவாசித்து வாழும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட சோதனைகள், எப்படிப்பட்ட பாடுகள் வந்தாலும் அவர் அதையெல்லாம் மாற்றி கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடு போல உங்களை பாதுகாப்பார். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.